இந்து கேளு. சரி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. உங்களை பத்தி தெரியாம தப்பா சொல்லிட்டேன், அவசரப்பட்டு. மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டேன், எழுந்துரு. ஏய் விடுறா. பாவம் இந்து நம்மள நம்பி வந்துட்டா, இங்கே இருந்துட்டு போட்டும். திரு, எப்ப இவ செஞ்ச தப்ப உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாளோ அப்பவே இவ திருந்திட்டான்னு தானே அர்த்தம். இனிமே இந்த மாதிரி ஒரு தப்ப இவ செய்ய மாட்டான்னு நினைக்கிற. என்ன இந்து, நான் சொல்றது சரிதானே? டேய் திரு, மன்னிக்கிறவங்க தெய்வத்துக்கு சமம். நீ தெய்வமா மதிக்கிறன்னா இவளை மன்னிச்சுட்ட. நீயும் இவளை மன்னிச்சு இங்கே இருக்க வச்சிடுறா. பாத்து பத்திரம்டா. மா, அவன் தனியா போறான், மறுபடியும் ஏதாவது ஆயிட போகுது, நீ கூட போ. ஒரு நாள் ஆசையா டாட்டா காமிச்சிட்டா அப்படியே உன் பக்கம் சாஞ்சிட்டான்னு அர்த்தமா? அம்மா பாசம் பெருசா பொண்டாட்டி பாசம் பெருசான்னு பார்த்தா அம்மா பாசம் தாண்டி பெருசு. ஏன்னா திருவுக்கு நான் வெறும் அக்கா மட்டும் இல்ல, அம்மா. சின்ன வயசுல இருந்தே அவனை தூக்கி வளர்த்தபடினா அவ மேல அன்பு பாசத்தை அப்படியே கொட்டி வளர்த்திருக்கேன்டி. ஆனா அதெல்லாம் வெறும் வேஷம்தான். ஆனா என் தம்பி அத உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எதுக்காக? இந்த சொத்தெல்லாம் என் பேருக்கு வரணும், அதுக்காக தான். கிட்டத்தட்ட அவன் எனக்கு ஒரு அடிமை மாதிரின்னு வச்சுக்கோயே. என்ன மீறி அவன் எதுவும் செய்ய முடியாது. தேங்க்ஸ். நான் கேட்காமலேயே உங்களை பத்தி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாவம் தான் உங்க தம்பி. சொத்துக்காக அவர் ஏமாத்தி நீங்க துரோகம் பண்றீங்க. துரோகத்திலே பெரிய துரோகம் என்ன தெரியுமா? நம்பிக்கை துரோகம் தான். அதை செய்யற உங்க சுயரூபத்தை ஒரு நாள் உங்களுக்கு காட்டதான் போறேன். புத்திசாலித்தனமா ஏதாவது செய்யறதா நினைச்சு மறுபடியும் என் தம்பியோட கோபத்துக்கு ஆளாயிடாதம்மா. இந்த தடவை ஏதோ பாவம்னு மன்னிச்சு உன்னை இங்க இருக்க விட்டாச்சு. அடுத்த தடவை எப்படியோ மேபி என் மூட பொறுத்துதான் என்ன வேணாலும் செய்வேன். தப்ப உணர்ந்துட்டேன்.
நான் போன வழி தப்புன்னு உணர்ந்துட்டேன். வேற வழியில போய் நான் சொன்னத செஞ்சு காட்டுறேன். நீ எந்த வழியில வேணாலும் போ, உனக்கு நோ என்ட்ரி தான். வேணும்னா ஒண்ணு செய்ய, கொல்ல பக்கம் போனா ஒரிஜினல் தேள் இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து விடு. வேணாம், கொஞ்ச தூரம் அப்படியே வயல் வரைக்கும் போனேன்னா பாம்பே கிடைக்கும். எதை வேணாலும் எடுத்துட்டு வந்து விடு, அவ்வளவு ஏன். அப்படியே மலை பக்கம் போனேன்னா மலைப்பாம்பு கூட கிடைக்கும், அதையும் எடுத்துட்டு வந்து விடு. நீ என்ன பண்ணாலும் சரி, என் தம்பிய என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது.